பெரும்பாலும் எல்லாருமே நம்ம பிஎஸ்என் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்களுடைய பிஎஸ்என் சிம்ல இன்டர்நெட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ஏபினை ட்ரை பண்ணி பாருங்க. பிஎஸ்என்எல்ல இன்டர்நெட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் இது எல்லாருக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா டிபெண்ட் ஆன் தான் அந்த ஏரியாவை பொறுத்து இது வேரி ஆகிட்டு இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு ஏபினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்என்எல் சிம்மை ஃபர்ஸ்ட் லாட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ஃபர்ஸ்ட் சிம்மை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிஎஸ்என்எல் அப்படின்னு டேப் பண்ணிப்போம். இதில் நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக உங்ககிட்ட ஒரு ஏபிஎன் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ புதுசாக நீங்கள் நியூவாக ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ணிக்கோங்க. பழைய ஏபிஎன் அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை நான் சொன்ன ஏபிஎன் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் பழைய ஏபிஎனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அது செட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் போட்டிருக்க நியூ ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு சில மொபைலில் டாப் ரைட் கார்னரில் இருக்கும் இந்த நியூ ஏபிஎன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ப்ளஸ் ஐக்கன் போட்டிருக்க நியூ ஏபிஎனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். நான் என்ன மாதிரி சொல்கிறேன், என்ன வேர்ட் சொல்கிறேன்னா அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். மேலும் இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது இந்த எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் பண்ணோடனே நேம் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணிருக்கேன் நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ரேபிட் நெட் அப்படிங்கிறத இதில் பிஎஸ்என்எல்ல பி அப்படிங்கிற கேப்ஸ் ஆகணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ரேபிட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆர் அப்படிங்கிற கேப்ஸ் ஆகணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் என் அப்படிங்கிற கேப்ஸ் இருக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் இருக்குது. இந்த ஏபிஎன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நமக்கு இதே போல் தான் ரேபிட் நெட் பிஎஸ்என்எல் பீட்டா அப்படிங்கிறத டைப் பண்ணணும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேப்ஸாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்பேஸும் தேவை கிடையாது. நீங்கள் கண்டினியூவாக அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ரேபிட் நெட் பிஎஸ்என்எல் பீட்டா அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நாட் செட் மீன்ஸ் அது நீங்கள் எதுவுமே டச் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். யூசர் நேம் இதில் நமக்கு என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பாட் டாட் ரேபிட் நெட் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேப்ஸாக இருக்கணும். ஸ்பீட் பாட் அப்படிங்கிறத எந்த ஸ்பேஸும் தேவை கிடையாது. அடுத்த ஒரு டாட் போட்டுக்கோங்க. ரேபிட் நெட் அப்படிங்கிறதுன்னு டைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே யூசர் நேமை டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகெயின் பாஸ்வேர்ட் நாட் செட், சர்வர் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் www.bsnl.co.in அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகெயின் எம்எம்எஸ்சி நாட் செட், எம்எம்எஸ் ப்ராக்ஸி நாட் செட், எம்எம்எஸ் போர்ட் ஆல்சோ நாட் செட், எம்சிசி எம்என்சி எனக்கு வேறு மாதிரி ஒரு நம்பர் காட்டும், உங்களுடைய மொபைலில் வேறு மாதிரி நம்பர் காட்டும். இது என்னன்னா டிபெண்ட் ஆன் அந்த ஏரியாவை பொறுத்து வேரி ஆகும். அடுத்ததான் அத்தன்டிகேஷன் டைப் இருக்கும், அதை டேப் பண்ணிவிட்டு நமக்கு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், பிஏபி ஆர் சிஹெச்ஏபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகெயின் ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட் அப்படிங்கிறத ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷனாக இருக்கும், அதாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது டிஃபால்ட் அப்படிங்கிறத டைப்பிங் ஆர் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபால்ட் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டரில். ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. அதில் IPv4/IPv6. எகைன் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பட் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணிக்க முடியும். இங்கே மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஏபிஎன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஏபிஎன் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிஎஸ்என்எல் ரேபிட் நெட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணது. அந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இப்போ ஆன் ஆஃப் ஆகும். ஆன் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு அது சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏன் பழைய ஏபிஎனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து எகெயின் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு.